ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தது ஸ்டோரி எல்லாம் உண்மைதான். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இது சோகமாக சொல்கிறேன்னு தானே நினச்சி கேட்குறீங்க. கல்யாணம் எனக்கு தேவையாங்கிறத விட கல்யாணம் இப்போ எனக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. சும்மா சொன்னேன், விளையாண்டு பார்த்தேன். எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்து என்னை சுற்றி ஒரே கல்யாண வைப்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரை கேட்டாலும் கல்யாண அழைப்பாக எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் நானும் சும்மா சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போட்டேன். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கிறேன்? கல்யாண வைப்ஸ். எஸ், கல்யாண வைப்ஸ். கல்யாணம் ஒரே வந்து என்னை சுற்றி நான் சொன்ன மாதிரி கல்யாண அழைப்புதெல்லாம் வந்துட்டு இருக்கிறனால சரி கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி கல்யாணத்துல எல்லாம் எப்படியெல்லாம் திங்ஸ் எல்லாம் விதவிதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். அதுதான் இந்த வீடியோ. ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல, இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்க போகுது. அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு வேறு வந்திருக்கேன். ஆனால் இனி கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கல்யாணம்னு வந்துட்டா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதாவது ரெண்டு கம்பேரிசன், பசங்களுக்கு ஒரு மாதிரியும் பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்க தான் செய்யுது. பொதுவாக இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த கல்யாண டாபிக் எடுக்க மாட்டாங்க, பொண்ணுங்களுக்கே எடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் இந்த பசங்களுக்கு வந்து கேட்குற பொதுவான கேள்வி என்ன தெரியுமா? என்னப்பா படிச்சுட்ட, அடுத்தது என்ன 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 வேலை பார்க்க போகிற அப்படின்றத கேட்பாங்க. இல்லை எங்கே வேலைக்கு போகிற, இல்லை எப்போ செட்டில் ஆக போகிற, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அங்கே போகும். இதுவே இந்த பொண்ணுங்க சைடு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு என்னம்மா படிச்சுட்ட, என்னப்பா சேகர் உன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்வன்சஸில் வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாகிறது பெண்கள் தான். ஆனால் இதில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க, அது சில பேருக்கு பிடிக்கும். ஓகே, அப்பாடா கல்யாணம் பேச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப இடித்த பச்சரிசி வைப்பில் வந்து சில பெண்கள் வந்து அந்த கல்யாண வைப்ஸ்க்கு மாறிடுவாங்க. சில பெண்கள் வந்து ஐயோ நான் இன்னும் வந்து ஹேவ் டு பி வெரி இண்டிபெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வைப்ஸ் இருக்குது. பக்கத்தில் நம்ம தான் பசங்க ஏதோ பாட்டு கேட்டுட்டு சோக பாட்டு கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த மிடில் ஒரு ஜோனில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவுட் ஆஃப் த ரியாலிட்டி நம்ம எல்லாம் வந்து ஏதோ வீணாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் வந்து சரி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும் நம்ம ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்போம். லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அந்த ஒரு மனநிலையில் இருப்போம். ஸோ பொதுவாக வந்து அடுத்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 to 7 கல்யாணம் எனக்கு வந்து நியூஸ் வந்தது. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. என்னடா ஒரே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, நம்ம கூட படித்தவங்களாம் நம்ம டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு, அதாவது பையனா எனக்கு ஒரு பெருசாக ஒரு ஃபீல் வராது. ஆனால் சில பசங்களும் கல்யாணம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம், அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஆனால் சில பெண்கள், அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், கல்யாணமாக பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இன்செக்யூரிட்டி வருது. என்னடா எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம வந்து என்ன கல்யாணம் பண்ணுறதா, இதை நம்ம இன்னும் செட்டில் ஆகலையே அப்படிங்கிற வந்து பல விதமான கேள்விகள் வருது. நீ உன்னோட பார்த்தீங்கன்னாலே போதும் ஃப்ரெண்ட், நீ வந்து மற்றவங்களுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இது கவலைப்பட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு வந்து பொதுவாக வந்து போனீங்கன்னு வைங்க, சீனே வேறு. கேங்காக போவோம், அங்கே பொதுவாகவே ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யார் இவங்க வேற்று கிரகவாசிகளா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வைப் கொடுப்பாங்க. அது நம்ம கடந்து போயிடுவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரிலேட்டிவ் சைடெல்லாம் கல்யாணம் போகிறோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த சின்ன வயசுலலாம் இந்த ஸ்கூல் போகிறதுனாலே நம்மளை அப்பா அம்மாலாம் பெருசாக அந்த கல்யாண சைடில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதனாலே நம்மளுக்கு பெருசாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரியாது. இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் வரும், கன்ஃபார்ம் போய் தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போ ஒவ்வொரு மேரேஜ் அட்டன் பண்ணுவோம் பாருங்கள், அதுவும் சரி கல்யாண சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டு அந்த விஷயத்துக்காக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் திடீர்னு ஒரு நாட்கள் வரலாம், தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது. நம்ம மறந்துருப்போம், ஆனாலுமே சரி அவர் கேட்குறாரு, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக
தெரியுங்க அங்கிள் அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. பாத்தியாப்பா என்னைய மறப்பையா நீ அப்படின்னு. நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்புறம் வந்து நான் வந்து பெருசாக ஜெல்லாக மாட்டேன் யார்கிட்டையுமே. நான் கொஞ்சம் தனியாகவே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம தான் அப்படி கொஞ்சம் படிக்கிற விஷயத்துலலாம் கவனம் போகிறனால நம்மளுக்கு பெருசாக இந்த செட் ஆகிற அந்த செட்டெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒன்றா ரொம்ப குட்டி பாப்பாஸாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்களாக இருக்காங்க. அதனால் நம்ம ஏஜ் கேட்டகரிக்கு நம்ம செட் இருக்காது. நம்ம பாட்டுக்கு தன்னந்தனியாக ஒரு சேரை பிடிச்சிட்டு ஏதோ கேண்டி கிரஷோ இல்லை ஏதாவது ஒரு கேமோ நம்ம வந்து பிடிச்சிட்டு விளையாட வேண்டிய நிலமை தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கல்யாணத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாண சாப்பாடு நல்லாயிருக்கும். இதுவே வந்து விதவிதமாக இருக்கும். இப்போ பிரியாணிலே விதவிதமாக இருக்கும். கீரனூர் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி, இந்த மாதிரி பலவிதமான பிரியாணிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த பிரியாணிக்காகவே நான்லாம் வந்து உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போவேன். இதில் சில டைம் டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பஃபே சிஸ்டம் போடுவாங்க. அது ஒரு வைப். ஒரு 7 மணிக்கு மேலே போட்டோம்னா அப்படியே எல்லா ஐட்டம் விதவிதமாக இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறது அப்படி அள்ளி போட்டு சாப்பிட்டு வரலாம். ஸோ அதுவும் ஒரு இதெல்லாம் ஒரு விதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கல்யாணம் வந்துட்டாலே ஒரு நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்கும், மைனஸஸ் இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா அது வந்து ஒரு கல்யாண விசேஷம்தான். ஸோ வந்து எத்தனை இதுனாலும் அது ஒரு இந்த கல்யாணம் நடக்க போகிற அந்த வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச வீடாக இருக்கும். ஒரே நல்ல ஹாப்பினஸாக இருக்கும். அந்த 2-3 மாதம் வந்து ரொம்ப வில் ஃபீல் ஸோ குட். நம்மளை சுற்றி ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஒரு பக்கம் நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு அப்படியே வைப்பு தூரத்துலேருந்து அடிச்சிட்ருக்கோம். பட் ஸ்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இனிய கல்யாண வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாமா? ஓகே. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். மறக்காமல் உங்களோட கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஸோ ஏன் இந்த வீடியோ நான் இந்த வாரம் போட்டேன்னு உங்களுக்கு நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரோ ஒரு ப்ளேபேக் கொடுக்கணும்ல, கல்யாணம் ஆகிற போகிறவங்களுக்கு ஒரு வைப் கொடுக்கணும்ல. ஏன்னா இதில் 3 கேட்டகரி ஆஃப் கல்யாணம் இருக்குது. லவ் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சம்பவம். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், லவ் பண்ணி வீட்டில் பேசி அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அரேஞ்ச் மேரேஜ், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் என்ன புது மேட்ருனா, என்னை சுற்றி இந்த லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக நடந்துட்டு இருக்குது. அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்குது. என் ஸ்கூல்லேயே படித்து வளர்ந்த அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே வந்து இப்போ வந்து வீட்டிலலாம் பேசி கல்யாணம் பண்ணுறம்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பரவாயில்ல, இப்போது வர ஜென்ரேஷன்ஸில் பேரண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி ரியலி மஸ்ட் அப்ரிஷியேட் தம். இன்னும் போக போக இன்னும் ஜென்ரேஷனாக அப்படியே பாசிட்டிவிட்டி எவ்வளோ இருக்க போகுது, எவ்வளோ நெகட்டிவாக மாறப்போகுதுன்னு வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வரேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ until then